வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 2390 ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்றைக்கி ஓவர் ட்ரேட்லாம் பண்ணல, 2 ட்ரேடு தான் பண்ணியிருக்கேன். எங்கே என்ட்ரி எடுத்தான்னு பார்க்கலாம். இன்றைக்கும் கேப் டவுன் ஆனால் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த கேண்டில் நல்லா நின்றுச்சு. இந்த 3 கேண்டில் அப்படியே நின்றுச்சு. இந்த கேண்டில் மறுபடியும் ரெட்டு கொடுத்த உடனே இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே இஎம்ஐ வேறு இருக்குது, அதனால் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தேன். இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். அடுத்து மறுபடியும் ப்ரைஸ் நல்லா கீழே போயிட்டு மறுபடியும் இங்கே ஃபுல் பேக் ஆனோடனே இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். 2 ட்ரேடு எடுத்திருந்தேன், 2மே ப்ராஃபிட்டு. அவளை அதோட நிப்பாட்டிட்டேன். இன்றைக்கி அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம், ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிறதுனால நிப்பாட்டிட்டேன். ஓகே, இன்றைக்கி என்னெல்லாம் ட்ரேடு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேட் இங்கே கிடச்சிருக்கு. இது எடுத்திருந்தால் லாஸ் தான் இருக்கும். இந்த ட்ரேட் எடுத்துருக்க முடியாது, ஏன்னா இங்கே முன்னாடி எதுவும் ஸ்விங் இல்லை. இப்போ இங்கே இந்த ட்ரேடு ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்விங் இருக்குங்களா, இந்த ப்ரைஸ் கரெக்டாக இந்த ஸ்விங்க்கு போயிட்டு கீழே இறங்கும், அல்லது ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் ஆகி பிரேக் ஆகும். அதுக்காக வேண்டிய இந்த ட்ரேட் எடுக்கிறேன். இந்த இடத்துல இங்கே மேலே எங்கே ஸ்விங் இல்லை, இங்கே தான் இருக்குது, இந்த ஸ்விங் தான் இருக்குது. இந்த ஸ்விங்கில் எடுக்கக்கூடாது, மேலே ஸ்விங் இருந்தால் தான் எடுத்துக்கணும். இது பாருங்கள், இது வந்து 3வது டச்சு, 1 2 3வது டச்சு. இந்த டச்சில் ரீட்ரேஸ்னால் தான் எடுக்கணும். இந்த இது பார்த்திங்கன்னா 2வது டச் தான். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே 2வது டச் தான், அதனால் எடுத்துக்கூடாது. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்திருக்கு, அது பிரேக் ஆகவே இல்லை, அப்படியே மேலே போயிடுச்சு. மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு, அது பிரேக் ஆகலை. இங்கே ஒரு சூப்பரான ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு பாருங்க. என்ட்ரிக்கு இங்கே எடுத்துக்கலாம், அல்லது இங்கே கூட எடுத்துக்கலாம். இங்கே எடுத்து நல்ல ப்ராஃபிட் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸு, செகண்ட் ட்ரேடு ப்ராஃபிட். 2 ட்ரேடு மட்டும் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கும் எடுத்திருந்தா. இன்றைக்கி என்னோடய ப்ராஃபிட்டு தான் 2390. 2 ட்ரேட் பண்ணதுனால எனக்கு சார்ஜஸ் கம்மி தான். இன்றைக்கி என்னோடய ப்ராஃபிட் 2156. அதுக்கு ஓவர் ட்ரேட் பண்ணி 4000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டு. நான் ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸில் போயிடுச்சு. அது இந்த மந்த்து என்னோடய ப்ராஃபிட் வந்து 7456. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ பார்க்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.